துலாம் ராசிக்கான ஜாதகத்தையும் யுரேனஸ் கிரகத்தின் 7 வருட மாபெரும் பெயர்ச்சியையும் பற்றிய ஒரு சுருக்கமான அலசல் இது. 84 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் இந்த அபூர்வமான யுரேனஸ் பெயர்ச்சி ஏப்ரல் 2026 தொடங்கி அடுத்த 7 வருடங்களுக்கு உங்களுடைய சிந்தனையிலும் தொழில் வளர்ச்சியிலும் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். சரி, முதலாவதாக இந்த 7 வருட யுரேனஸ் சகாப்தம் பற்றி பார்ப்போம். வரும் ஏப்ரல் 25, 2026 அன்று யுரேனஸ் உங்க 9வது வீட்டில் நுழைந்து 2033 வரைக்கும் அங்கேதான் இருக்க போகுது. இது சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளையோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ற மாதிரிங்க. இதனால தேவையில்லாத ஓவர் திங்கிங், மனச்சோர்வு, பயம் இதெல்லாம் மொத்தமா விலகி உங்க சிந்தனையில ஒரு மாபெரும் தெளிவு பிறக்கப் போகுது. மூளையில் ஏற்படுற எந்த தெளிவு எப்படி பணமா மாறும்? இரண்டாவதாக, டிஜிட்டல் வெற்றி மற்றும் ஆளுமை திறன். ஐடி துறையினர், மருத்துவர்கள், எழுத்தாளர்கள்னு மூளையை பயன்படுத்தி வேலை செய்யற எல்லாருக்கும் இது ஒரு பொற்காலம்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஆன்லைன் தொழில்நுட்பங்களை கத்துக்கிறது மூலமா உங்க வெற்றி வேற லெவலுக்கு போகும். இப்ப சொல்லுங்க, உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த புதிய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்த நீங்க தயாரா? கிரகங்கள் என்னதான் சாதகமா இருந்தாலும் நாம உஷாரா இருக்கணும் இல்லையா? இறுதியாக அதிர்ஷ்டமும் சில எச்சரிக்கைகளும். 10வது வீட்டில் இருக்கிற வியாழன் கிரகத்தால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். பழைய சட்ட சிக்கல்கள்லாம் விலகும். ஆனா கவனிங்க, சனி பகவான் உங்க சோம்பேறித்தனத்தை உடனே விட சொல்றாரு. நீங்க சோம்பேறியா இருந்தா வானத்துல இருக்கிற எந்த கிரகமும் வந்து உங்களை காப்பாத்தாது. வெற்றியை துரிதப்படுத்த தினமும் 5 முறை சூரா ஷம்ஸ் ஓதுறதும் 10 முதல் 12 கேரட் இடையுள்ள இயற்கையான ரூபி அல்லது மஞ்சள் சஃபேர் கல்ல அணியறதும் ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க சோம்பேறித்தனத்தை முழுசா தூக்கி போட்டுட்டு புதிய தொழில்நுட்பங்களையும் உங்க அறிவாற்றலையும் சரியா பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த 7 வருஷத்துக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க.